வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய வேக்ஸ் மியூசியம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கன்னியாகுமரி சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னா கன்னியாகுமரி பார்த்து முடிஞ்சு கொஞ்சம் தள்ளி வரும்போது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இந்த வேக்ஸ் மியூசியம் இருக்குது. வேக்ஸ் மியூசியம் ப்ளஸ் அதில் 3D பெயிண்டிங்கும் இருக்கும். இது ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் டிக்கெட் வருது. பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரே டிக்கெட்டு தான். இந்த மியூசியம் நம்ம மெயின் ரோட்லேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் ஆளுக்கு ஒரு டிக்கெட்டும் வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். உள்ளே போனோம் அப்படின்னா ஏசி ஹாலாக தான் இருக்குது. நல்ல கூலிங்காக இருந்தது. நம்ம உள்ளாடி ஏறி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இருக்கிறது எம்எஸ் சுப்புலட்சுமி அவங்களோட மெழுகு சிலை தான். அவங்கள பற்றி உள்ள டீட்டெயில்ஸு ஒரு போர்டில் வச்சுருந்தாங்க. அவங்க பிறந்தது, அவங்க இறந்தது, அவங்களுக்கு கிடைச்ச அவார்டு, அதை பற்றி உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த போர்டில் வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே அவங்க உட்காந்துருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. மெழுகு சிலை அப்படின்னு நான் படத்தில் பார்த்துருக்கேன். உண்மையிலே நேரில் பார்க்கும்போது தான் தெரியுது. உண்மையிலே ஒரு ஆள் இருந்த மாதிரியே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம சுப்புலட்சுமி அவங்கள பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் தான் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ அப்படிங்கிற ஆளோட ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. ஃபோட்டோவில் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே மெழுகு சிலை வச்சுருக்காங்க. உண்மையிலே அவங்க இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மெழுகு சிலை தான். அந்த முடி எல்லாமே நேச்சுரலாக இருந்தது. அந்த ஃபேஸ் எல்லாமே ஒரு ஆள் நின்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெழுகு சிலை வீடியோஸு அப்புறமா ஃபோட்டோஸில் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தான் தத்ரூபமாக பார்க்குறேன். உண்மையிலே இது நேச்சுரலாகவே இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. அந்த வால் எல்லாமே ஒரிஜினலாகவே வச்சுருக்காங்க. அவங்க பின்னாடி இருக்கிற பெயிண்டிங் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட சில வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே கலாக்கு சுப்புலட்சுமி அவங்க பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்திலே உட்காந்துருந்தாங்க. உண்மையிலே அவங்க பக்கத்திலே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது கேரளா முன்னாள் மிஸ்டர் உம்மன்சாண்டி அவங்களோட மெழுகு சிலை வச்சுருந்தாங்க. உண்மையிலே அவங்க நிற்கிற மாதிரியே இருந்தது. அதில் விஜயோட மெழுகு சிலை பார்க்குறதுக்கு சொல்லவே வேண்டாம், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இளமையில் உள்ள விஜய் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹேர் ஸ்டைல், அந்த கிளாஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. நேச்சுரலாகவே இருக்குது. விஜய் அவங்க பக்கத்திலே அடுத்தது அமிதாப் பச்சன் அவங்க மெழுகு சிலை இருந்தது. உண்மையில் அந்த தாடியெல்லாம் நேச்சுரலாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ட்ரெஸ் கோடு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாம் எடுக்கிறதுக்கு ஃப்ரீ தான். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் அந்த மாதிரி எதுவும் அவங்க வாங்கலை. வெளியிலே போர்டு போட்டிருந்தாங்க ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறதுக்கு அனுமதி உண்டு அப்படின்னு. அடுத்தது என்னது அப்படின்னா மதர் தெரசா அவங்களோட சிலை தான் பார்க்க போகிறோம். மதர் தெரசா பார்த்தா உண்மையிலே மதர் தெரசாவே தான். அப்படி அவங்க நிற்கிற மாதிரியே இருக்குது. ஒரு சிலை மிஞ்சின சிலையாக இருக்குது. அடுத்தது அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அவங்க பக்கத்தில் நம்ம நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பைபிள் எல்லாமே கையிலே வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது. இவங்க கையை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. இவங்க தான் போப்பாண்டவர். உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த கலர் கூட அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. அவங்க கண், அவங்க முடி, அவங்க கலர் எல்லாமே சூப்பர். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த முகத்தில் உள்ள சுருக்கங்கள் கூட ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்டரோட ஃபோட்டோ இல்லை மெழுகு சிலை. இதில் அவங்களுக்கு தலையில எல்லாம் பிளட்டு இருக்கிற மாதிரி, கழுத்துலலாம் வெட்டுக்காயங்கள் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெய்ம் எனக்கு கரெக்டாக தெரியல ஃப்ரெண்ட்ஸு. அவங்க போர்டு அதில் கிளியராக வைக்கல. உங்களோட நெய்ம் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இதுவும் சூப்பராக தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்த சிலை யாருக்குள்ளது அப்படின்னா அர்னால்டோட தான். பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களோட ஃபேஸு பெரிய ஒரு வெட்டு, தாடியில் ஒரு வெட்டு இருக்குது. அதுவும் சூப்பராக தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க. அடுத்த ஃபோட்டோ முன்னாள் பிரைம் மினிஸ்டராக இருந்த மிஸ்டர் மன்மோகன் சிங் அவங்களோட மெழுகு சிலை தான். நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு.
அடுத்தது அவங்க பக்கத்திலே ஜவஹர்லால் நேரு அவங்களோட மெழுகு சிலை தான். உண்மையிலேயே அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ரோஜா பூ கூட நேச்சுரலாகவே இருந்தது. அடுத்தது டாக்டர் அப்துல் கலாம் அவங்களோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் அதே மாதிரியே வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்த மெழுகு சிலை யார் அப்படின்னா பராக் ஒபாமாவோடது. ஆனால் எனக்கு இது மட்டும் கரெக்டாக இருந்துற மாதிரி தெரியல. கொஞ்சம் ஃபேஸு டிஃப்ரெண்ட் மாதிரி இருக்குது. ஆனால் இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. ஆனால் அந்த ஃபோட்டோலே இருக்கிறது நேச்சராகவே இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு உண்மையான விஜய் பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்க முடியல. ஆனால் இந்த மெழுகு சிலைக்கு பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சது. ஓகே, சூப்பர். அடுத்த ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் தான். ரொம்ப பக்காவாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஷாருக் கான் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த பக்கத்தில் போயிருந்தோம். இங்கே ஒரு ஆளுக்கு மெழுகு சிலை வச்சுருக்காங்க. ஆனால் இது யார் அப்படின்னு தெரியல. ஆனால் வெளிநாட்டில் உள்ளவங்கள மாதிரி தான் இருக்குது. யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ரவீந்திரநாத் தாகூர் அவங்களோட மெழுகு சிலை. அடுத்தது நம்ம காமெடி மன்னர் நம்மளோட சார்லி சாப்ளின் அவங்களோட மெழுகு சிலை தான். அடுத்தது நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவங்க. ஆனால் அது சிலையாக வைக்கல, 3D ஃபோட்டோவை தான் வரைஞ்சிருந்தாங்க. ஆனால் உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது நம்ம மகாத்மா காந்தி. இது வரைக்கும் தான் மெழுகு சிலைகள் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அப்படின்னா நம்ம அடுத்த செக்ஷன் போயிடுவோம். இங்கே என்னது அப்படின்னா 3D பெயிண்டிங்காக இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது 3D பெயிண்டிங்கு. நீங்களே பாருங்களேன். அங்கே 3D பெயிண்டிங் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மேடம் வந்தாங்க. அவங்க எங்களை ஒவ்வொரு இடத்துலையே உட்கார வச்சு அழகாக ஃபோட்டோ எடுத்து தந்தாங்க. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.